எனக்கு வாழவே பிடிக்கலங்க. எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும்னு எனக்கு தெரியல. செத்துடலாமான்னு தோணுதுங்க. எனக்கு அந்த அளவுக்கு பல பிரச்சனை இருக்குங்க. உண்மையாவே சொல்றேன். என்னால சொல்ல முடியாத அளவுக்கு நான் நொந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அப்படிலாம் சொல்வேன் தானே நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா கிடையாது, கிடையவே கிடையாது. எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் டெய்லி நடக்குது. சொல்ல போனா செத்துலாமன் கூட தோணுச்சு. ஆனா ஒரே ஒருத்தவங்க கிட்ட பேசுறேங்க. அவங்க கிட்ட நான் டெய்லி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி இருக்கன்னா அப்படியே பிரைட்டா மாறிடுவேன். அது யாருன்னு தானே கேக்குறீங்க? நீங்களும் அவங்க கிட்ட பேசி பாருங்க, நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். யார் தெரியுமா? உங்களோட மனசாட்சி தாங்க. முட்டாள் மாதிரி இருக்குல்ல நான் சொல்றது. ஏங்க, அவங்க கிட்ட பேசினா ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு போறீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு போறீங்கல்ல. உங்களுக்குள்ள ஒரு காயத்ரி இருக்கா, உங்களுக்குள்ள ஒரு ஈஸ்வரி இருக்கா, உங்களுக்குள்ள ஒரு கண்ணன் இருக்காரு, உங்களுக்குள்ள ஒரு ரமேஷ் இருக்காரு. ஸோ எனக்குள்ள ஒரு போனா இருக்கா. என் மனசாட்சி கிட்ட நான் முதல்ல பேசுறேங்க. கண்ணை மூடி, நீ ஏன் கவலைப்படுற, உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு என்னைக்கு நீங்க உங்களை தட்டி கொடுக்குறீங்களோ, நீங்க உங்களை செல்ஃபா மோட்டிவேட் பண்றீங்களோ, அப்ப மட்டும்தான் உங்களால சாதிக்க முடியும், உங்களால முன்னேறி வர முடியும். புரியுதா? ஸோ துவண்டு போகாதீங்க. உங்க மனசாட்சி கிட்ட, உங்களுக்குள்ள இருக்க ஒருத்திட்ட பேசுங்க. கட்டாயம் சொல்யூஷன் கிடைக்கும். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூங்க. லவ் யூ ஆல்.